ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 7வது மாதத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராகவே இருந்து நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாம கிருபையும் பாராட்டி வந்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, 7 மாதங்கள் எப்படி போச்சுனே தெரியல. ஆண்டவர் மிக அற்புதமாக, அதிசய விதமாக, ஆச்சரிய விதமாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இம்மட்டுமாய் பாதுகாத்தவர் வரப்போகிற புதிய மாதத்திலும் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில பக்கம் 866ஆம் பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. அருமையான திரும்ப திரும்ப ஆண்டவர் என் நினைவுல வைத்த ஒரு வசனம் இன்றைக்கு இந்த கடைசி வாரத்துல பேசும்படி ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, நான் சற்று யோசிச்சேன், என்னன்னா ஆண்டவரே இன்னைக்கும் ஜனம் ரொம்ப கம்மியா வந்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா, இந்த வார்த்தை யாருக்கு வேணுமோ அவங்களதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இது ஒருவேளை செகண்ட் வீக்கே கொடுத்திருந்தா அல்லது தேர்ட் வீக் கொடுத்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் தெரியல. ஆனா இந்த வாரத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேச விரும்பி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இதுதான். ஏசாயா 59:19, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, அதாவது கடந்த போன மாதங்கள்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் என்கிற தலைப்புல அநேக சத்தியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா அறிந்து கொண்டு வந்தோம். விசேஷமா ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது, ஆவியானவர் சபைக்குள்ள வரும் பொழுது, ஆவியானவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இடைப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த விதமான ஊழியத்தை அவர் செய்வார்னா, அவர் நம்மை பலப்படுத்துவார் என்கிற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, பலப்படுத்துகிற ஊழியத்தை அவர் செய்வாராம். ஆமென். அதாவது விசேஷமா அவர் எந்தெந்த காரியங்கள் இருந்து நம்மளை பலப்படுத்துவார்னு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நம்ம பலவீனத்தில் இருக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணுகிற தேவனா இருக்கிறார்னா அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆமென். இரண்டாவது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. முதல்ல சொன்னேன், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாருங்க? இரண்டாவது, பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்றாருங்க? பலன் கொடுக்கிறார். மூன்றாவது உங்களோட நான் என்ன பகிர்ந்து கொண்டேன்னா, அவர் ஒரு ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும்னா வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அப்படின்னு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் பொழுது, ஆவியானவர் ஒரு மனிதனை அபிஷேகத்தினால் நிறைத்து அவனை நடத்தும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய வனாந்திர வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கை வயல்வெளியா மாறும். வயல்வெளி காடாக எண்ணப்படும். முதல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பிற்பாடு நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்கன்னு சொல்லி அநேக காரியங்கள் இப்படி ஆவியானுடைய ஊழியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வந்தேன். ஆமென்.
இன்றைக்கு விசேஷமாக இன்னொரு ஊழியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னா, கவனிங்க, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் என்ன பண்றாரா, அவனுக்கு விரோதமாக ஜெயக்கொடியை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அதாவது வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:12, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கிறது. எனக்கு கவனிங்க, பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமா இருக்குன்னு அவன் அறிந்து, ஏன்னா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். அதி சீக்கிரத்தில் வந்து சபையை, ஆயத்தமாய் இருக்கிற சபையை அவரோடு கூட அழைத்து செல்ல போகிறார் என்கிற சத்தியத்தை நம்ம என்ன பண்றோம்னா அறிந்திருக்கிறோம். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சுங்க. ஆமென். அதனால்தான் தேசங்களுக்கு விரோதமான தேசங்கள் எழும்பி யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் நம்ம என்ன பண்றோம்னா அங்கங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, முன்ன போல இப்ப தேசங்கள் இல்ல, வறட்சிக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. பொருளாதார சூழ்நிலை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தேசங்களுக்கு விரோதமா தேசம் என்ன பண்றதுனா யுத்தங்களை செய்திகளை நம்ம என்ன பண்றோம்னா கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் அடையாளங்களை எப்படி என்ன சொன்னாரோ அதே போல இந்த கடைசி நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென். ஆயத்தமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவரோடு கூட அவர் அழைத்து செல்ல போகிறார். ஆமென். இதனால பிசாசு இதை அறிஞ்சு, பிசாசு இதை தெரிஞ்சு அவன் என்ன பண்றான்னா பயங்கர கோபத்தோடு கூட அவன் இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென். பயங்கர கோபத்தோடு கூட அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு அவன் அறிஞ்சு மிக, அதாவது என்ன சொன்ன, கோபத்தோடு கூட மிக கொடூரமான காரியங்களை இந்த பூமியில அவன் நடப்பித்து கொண்டிருக்கிறான். ஆமென். நீங்க இந்த ஒரு வார காலத்தினுடைய செய்திய நீங்க கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெத்த தகப்பனே பிள்ளைய கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்க பார்க்க முடியும். ஆமென். பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. அதாவது ஒரு பிள்ளை யார நம்புதோ இல்லையோங்க, பெற்றோரை என்ன பண்ணும்னா நம்பும். ஆமா தானுங்க. எனக்கு கூட 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க பாருங்க, வண்டியில போகும்போது அவங்க வண்டியில எங்கன்னா கூட்டு போறேன் அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ண, தூக்கம் வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு பத்துன்னு தூங்கிரும். அது வந்து எங்கடா நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோமே அதெல்லாம் அது ஃபீல் பண்ணாது. அது என்ன பண்ணுனா முழு நம்பிக்கைய அப்பா மேல வச்சிரும். அப்பா பார்த்து கொள்வாரு, நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எந்த கவலையும் இல்லாம அது என்ன பண்ணுனா தூங்கும் பாருங்க. அதுதான் ஒரு நம்பிக்கை, அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை. பெற்றோர்களை மற்றவங்களை கூட நம்புமான்னு தெரியல, ஆனா பெற்றோர் அந்த அளவுக்கு நம்பும் பாருங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? பெற்றோரே பிள்ளைகளை கொலை செய்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு சூழ்நிலையை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். ரொம்ப கொடூரமா தேசம் போயிட்டு இருக்குங்க. அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம யூகிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு, யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு கொடூரங்களும் அநியாயங்களும் பாவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏமாற்றுகிற காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. விபச்சாரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. புருஷனுக்கு விரோதமா மனைவி எழும்புகிறார், மனைவிக்கு விரோதமா புருஷன் எழும்புறாங்க, பிள்ளைகளுக்கு விரோதமா பெற்றோர் எழும்புறாங்க, பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைங்க எழும்பி, அதாவது அடிக்கிறது அடிதடி அது வேற. அவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா கொன்னே போட்டுறாங்க பாருங்க. சத்துரு இந்த கடைசி காலங்களை எப்படி அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறானா, வெள்ளம் போல அவன் செயல்படுகிறத நீங்க பார்க்க முடியும். அதாவது உலகத்துல ஒரு பக்கம் அவன் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் விசேஷமா தேவ பிள்ளைகள் இடத்துல அவன் எப்படி வரானா வெள்ளம் போல அவன் வருகிறான். அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கைய இல்லாம பண்ணணும், கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில தேவனை விட்டு அவங்களை பிரிக்கணும்னு சொல்லி அவன் வெள்ளம் போல அவன் வருகிறத வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமென். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுங்களா? அவன் என்னதான் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க,
ஆவியானவர் செய்கிற அடுத்த ஊழியம் என்னன்னா, அவர் சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். காரணம் என்னன்னா, அவர் ஏன் பிரதர் நமக்கு அதாவது சத்துருக்கு விரோதமா கொடியேற்றணும், ஏன் நமக்கு துணை நிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு பல நாமங்கள் உண்டு. அவர் ஏகோவா ஷாலோம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் ஏகோவா ராஃபா என்கிற நாமத்தை உடையவர், அவர் ஏகோவா சிட்கேனு, ஏகோவா ரொபேக்கா, இப்படி பல நாமங்கள் அவருக்கு உண்டு. அதுல மிகப்பெரிய ஒரு உன்னத நாமம் அவருக்கு உண்டு. அது என்னன்னா, ஏகோவா நிசி. அல்லேலூயா. ஜெயக்கொடியானவர், வெற்றி கொடியானவர் என்கிற ஒரு நாமம் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எடுக்க வேண்டாம், நேரில். அதனால நானே அப்படியே உங்களுக்காக கொஞ்சம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க புறப்பட்டு வராங்க. வரும்பொழுது சீன் வனாந்திரம் என்கிற வனாந்திரத்துல ரெவிதீமில் என்ன பண்றாங்கன்னா, பாளையம் இறங்குறாங்க. இங்க பாருங்க, அங்க இறங்கும் பொழுது அமலேக்கியர் என்ன பண்றானுங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி அவங்களோடு யுத்தம் பண்றாங்க. பாருங்க, இப்போ கவனிங்க, மோசே சொல்றாரு, யோசுவா கிட்ட சொல்லி அனுப்புறாரு, யோசுவா நீ என்ன பண்றனா, நம்முடைய ஜனங்களுக்காக நீ போய் யுத்தம் பண்ணு, கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நான் என்ன பண்ண போறேன்னா, மலைக்கு போய் என் கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கோலை பிடித்து நான் நிற்க போகிறேன் அப்படின்றாரு. பாருங்க, இங்க பாருங்க, மோசே கோலை உயர்த்தி பிடித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெயித்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மனுஷன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கைகள் தளர்ந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, அவருக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது. பாருங்க, இப்ப கையை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்க இறக்க என்ன ஆகுதுன்னா, அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். உடனே என்ன பண்றாருன்னா, ஆரோனும் ஊரும் மோசையை பார்த்து, ஐயா நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோசேயினுடைய கைகளை ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் ஊரும் பிடித்து தாங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். இப்ப தாங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கொம்பு உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உயர்த்தப்பட்டு கொண்டிருந்த அந்த கொம்பு நிமித்தமா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். இப்ப மோசே என்ன பண்றாருன்னா, இந்த ஜெயத்தை செலிப்ரேட் பண்ணும்படி, இந்த ஜெயத்தை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி என்ன பண்றா, ஒரு தேவனுக்காக ஒரு பலி செலுத்துறார். பாருங்க, பலி செலுத்தி தேவனுக்கு ஒரு நாமத்தை சூட்டுகிறார். அதுதான் அவர் ஏகோவா நிசி என்கிற நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் கவனிங்க, புதிய மாசத்துக்குள்ள போறீங்கல்ல, புதிய மாதத்தை எப்படி இருக்குமோன்னு ஆவலோடு கூட நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கல்ல. இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துல உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஏகோவா நிசி என்கிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடலாமா? ஏகோவா நிசி, ஏகோவா நிசி, ஏகோவா நிசி, ஏகோவா நிசி, ஏகோவா நிசியை, ஏகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா. எங்கள் கொடி. ஆமா, நம்ம கொடி எப்படிப்பட்ட கொடினா, அது வெற்றியின் கொடி. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஏகோவா நிசியா இருக்கிறபடினால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்து அவர் நடத்த போகிறார். ஆமென். சத்துரு என்னதான் வெள்ளம் போல வந்தாலும், இந்த உலகத்துல எத்தனை தீமைகளை அவன் செய்தாலும், எத்தனை பொல்லாங்கான காரியங்களை செய்தாலும், ஜனங்களை அழித்து போட்டு ஜனங்களை என்னதான் நரகத்துக்கு எப்படின்னா கூட்டு போயின்றதுக்காக சின்ன பிள்ளைங்களை பாவத்துக்குள்ள நடத்தி, அநியாயத்துக்குள்ள நடத்தி, கொல்ல பண்ணி, என்னதான் அக்கிரமத்தை அவன் செய்தாலும், அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவன் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார். ஆமென், ஆமென். அவர் கொடியேற்றுகிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட அவன் என்ன நினைச்சான்னா, அவர் கதையை முடிச்சிடலாம், சிலுவையோடு கூட அவர் கதையை என்ன பண்ணணும், முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றான்னா, சிலுவைய ஏரோத அவன் எழுப்பி விடுறான். பாருங்க, ஜனங்களை ஏவி விடுறான். பாருங்க, வெள்ளம் போல அவன் வரான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அழிக்கும்படி. ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, எந்த சிலுவை தோல்வி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சத்துரு நினைச்சானோ, அதே சிலுவைய கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஜீவனை தந்து 3வது நாள் உயிரோடு கூட எழுப்பி அவனுக்கு சாவு மணி அடிச்சார். ஆமென்.
சாவுக்கு சாவு மணி அடிச்சார். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார். ஆமென். காரணம் அவர் யெகோவா நிசி. ஆமென். அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். ஆமென். எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, சத்துரு வெள்ளம் போல வந்து உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அவன் ஏற்படுத்தி இருக்கலாம். கவனிங்க, இந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னதான் அவன் வெள்ளம் போல வந்து பல காரியங்கள் அவன் செய்ய நினைச்சாலும் ஆவியானவர் கொடி ஏற்ற போகிறார். ஆவியானவர் ஜெய கொடி ஏற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படி சுற்றி திரிகிறாங்க? முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் எப்படி வரான்னா, தனக்கு கொஞ்ச காலமா இருக்குன்னு சொல்லி பயங்கர கோபத்தோடு கூட அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் கெர்ச்சிக்கிற அவன் சிங்கம்லாம் இல்ல, அவன் ஒரு டம்மி பீஸ். அவன் என்ன பண்றான்னா ஏமாத்துறான். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறானா பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அவன் என்னதான் சுற்றி திரிந்தாலும் அவன் பல்ல உடைச்சி அவன் வாயை உடைச்சி நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அவனை தோற்று போனவனாக அனுப்புவார். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் உறுதிங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8:44 சொல்லுகிறது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறானா. எப்படிங்க இருக்கிறானா சொல்லுங்க? பிசாசுக்கு நிறைய பேர் இருக்கு. அவன் திருடன், அவன் கொலைகாரன், கொலை பாதகன், இப்படி பல பெயர்கள் இருக்கு பாருங்க. அவன் இந்த கடைசி நாட்களா இருக்கிறதுனால அவன் எப்படி வரானா? வெள்ளம் போல வரானா, வெள்ளம் போல வரானா. அவன் பயங்கர கோபத்தோடு வரானா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வரானா. மனுஷ கொலை பாதகனாக அவன் என்ன பண்றானா? நம்ம இடத்துல வருகிறானா. ஆமென். அவன் என்னதான் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். அல்லேலூயா. நமக்கு வெற்றியை சுதந்திரித்து கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கவனிங்க, சத்ரு வெள்ளம் போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்னென்ன சூழ்நிலைகள் சம்பவிக்கும் என கவனிங்க. ஆக்சுவலா இப்ப நான் ஒரு சில காரியங்களை சொல்ல போறேன். அத ஊழியக்காரனாகிய நானும் சரி, விசுவாசிகளாகி நீங்களும் சரி, எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா சோதித்து பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பேதுரு சொல்றாரு இல்லையா, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்க, விழித்திருங்க அப்படின்ற மாதிரி நம்ம விழித்து கொள்ள போறோம். ஆமென். ஆவியானவர்கிட்ட உதவி கேட்க போறோம். ஆமென். சரி, என்ன கவனிங்க, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது, சத்துரு நம்ம வாழ்க்கையில செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில காரியங்கள் என்னென்ன? முதல் காரியம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. முதல்ல இருந்தே வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. என கவனிங்க, இங்க பாருங்க, நம்முடைய தேவன் யாருன்னா ஒழுங்கின் தேவன். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தேவன் யாருன்னா ஒழுங்கின் தேவன். அவர் எல்லாவற்றையும் கிரமமா சிருஷ்டிக்கிறவர். ஒழுங்கு கிரமமாய் சிருஷ்டிக்கிற தேவன் தான் யாருன்னா நம்முடைய தேவன். ஆனா முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். 2வது வசனமே எப்படி இருக்குன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும். அவர் சிருஷ்டித்தது வானத்தையும் பூமியும். ஆனா இப்ப என்ன மாறிடுச்சுன்னா, பூமி மட்டும் என்னவா மாறி இருக்கு? எப்படிங்க மாறினது? காரணம் இங்க பாருங்க, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஆதியாகமத்தின் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் பல கோடி ஆண்டுகள் இடைவேளை இருக்குதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் வானத்தை பூமி சிருஷ்டிக்கிறார், பிற்பாடு அவர் தேவ தூதர்களை சிருஷ்டிக்கிறார். அந்த தேவ தூதர்ல ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, 3ல் ஒரு பங்கு தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்று அது விழுந்து போன தூதனாக, அதாவது சத்ருவாக, பிசாசாக அவைகள் மாறி போனது என்று நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். எனக்கு கவனிங்க, எசேக்கியேல் புத்தகத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல அவனை குறித்து நம்ம படிக்க முடியும். அவன் எப்படி விழுந்து போனான், அவன் என்ன பெருமை கொண்டான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு அவனை பத்தி பேச போறதுல, அவன் வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். பாருங்க, அவன் என்ன பண்றான்? விழுந்த கோபத்துல அவன் என்ன பண்றான்னா, படைக்கப்பட்ட தேவனால் படைக்கப்பட்டது அற்புதமான பூமியை ஒழுங்கின்மையுமா மாத்திரான். அதனால்தான் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாக மாறினது என்று. கவனிங்க அருமையானவர்களே, இங்க பாருங்க, சத்துரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது, ஒரு மனுஷன் சத்துருவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகும்னா வெறுமை உண்டாகும். ஆமென். சொல்லுங்க. இந்த வெறுமை வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்கின்மையான காரியங்கள். இங்க பாருங்க, ஆக்சுவலா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை. இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லாம இருக்கிறாங்க. அதற்காக நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. இங்க பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஒழுக்கத்தின் வாழ்க்கை. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்வானால் அவன் இப்படிதான் வாழணும்ன்ற சட்ட திட்டங்கள் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை ஒழுங்கான ஒரு வாழ்க்கை. ஆனா பிசாசு என்ன பண்ணுவானா, அப்படியெல்லாம் வாழ தேவையில்லை அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுவானா சொல்லுவான். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாம இருக்குதுன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க சத்ருவுக்கு இடம் கொடுத்திருக்கீங்கன்னு. ஆமென். இந்த ஒழுங்கின்மை என்ன பண்ணும் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில கடைசியில வெறுமையை கொண்டு வந்துரும், இல்லாமையை கொண்டு வந்துரும், அத திருப்தி இல்லாமையை கொண்டு வந்துரும், ஒரு மிகப்பெரிய தேவ பிரசனத்தை உணர முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துரும், வெறுமையை கொண்டு வந்துரும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவதாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒழுங்கின்மை எதனா இருக்கா? தேவனுக்கு விரோதமான காரியங்களை எதனா செய்யறோமா? சபைக்கு வரும்பொழுது ஒரு மாதிரியும் வெளியில போகும்பொழுது ஒரு மாதிரி வாழறோமா? சபைக்குள்ள வரும்பொழுது பரிசுத்தம், வெளியில போகும்போது அசுத்தம், அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க. இந்த ஒழுங்கின்மை நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் சத்ரு நம்ம வாழ்க்கையில இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென், ஆமென். ஆனா ஆவியானவரை பத்தி வசனம் சொல்லுகிறது. 3வது வசனத்துல என்னங்க சொல்லுது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், அந்த பூமி அவர் என்ன பண்ணார்னா ரீக்ரியேட் பண்ணார் என்று நம்ம பார்க்க. ஒழுங்கின்மையமா இருந்த அந்த காரியத்தை ஆவியானவர் இடைப்பட்டு சத்ருவுக்கு விரோதமாய் ஜெயக்கொடியை ஏற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, ஒழுங்கின்மயமான ஒரு வாழ்க்கை. பாருங்க, பாருங்க, இந்த உலகத்தான் என்ன சொல்லுவான்னா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். நீ கிறிஸ்துவானான் ஆனால் உன் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஆமென். உன் வாழ்க்கை தேவனோடு கூட அதிக நேரம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். வேதத்தோடு கூட நீங்க அதிக நேரம் செலவிடப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். உங்க உதடுகள் பொய் சொல்லக்கூடாது, உங்க கண்கள் இச்சையானதை பார்க்க கூடாது, உங்க சிந்தனையில பாவம் வரக்கூடாது, உங்க இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், உங்க நடைகள்ல பரிசுத்தம் இருக்கணும், நீங்க வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி பல காரியங்களை கர்த்தர் கொடுத்து நம்மளை ஒழுக்கமா வைத்திருக்க விரும்புகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா இருங்க அப்படின்றாரு. பாருங்க. ஆமென். அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, ஒழுக்கம் இல்லாத ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ சர்ச்சுக்கு போறங்க, ஏதோ வரங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்றதுக்காக சர்ச்சுக்கு போறேங்க, அங்க ஒரு 4 பாட்டை பாடுறேங்க, அங்க கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறேங்க, வார்த்தை ஏதோ பிடிக்காம அப்படி கேட்கறோங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துடும். பழைய மாதிரி எங்க வாழ்க்கை இருக்குங்க, உலகத்தோடு கூட நாங்க ஒத்து வாழறோங்க, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை நாங்க வாழறோங்க அப்படின்னு சொல்லுவீர்களானால் உங்க வாழ்க்கையில சத்துரு இருக்கிறான், கர்த்தர் உங்களோடு இல்ல. உங்க கூட கர்த்தர் இருந்தா உங்க வாழ்க்கை ஒழுங்கு, அதாவது எப்படி இருக்குன்னா அழகா மாறி இருக்கும், ஒழுங்கா மாறி இருக்கும். ஒழுக்கமின்மை இருக்குனாவே அங்க சத்துரு இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். பாருங்க அருமையானவர்களே, நம்ம சோதித்து பார்த்து இன்னைக்கு நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அவன் வெள்ளம் போல வந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? நம்மளை கவிழ்த்து போடும்படிக்கு, நம்மளை இல்லாம பண்ணும்படிக்கு. ஆமென். அவன் மிகப்பெரிய கோபத்தோடு வந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு கடைசி காலம் தெரிஞ்சு போச்சு. அவன் கொலைபாதகனா வந்திருக்கிறான். ஆமென். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல திருடனாக அவன் வந்திருக்கிறான். அருமையானவர்களே, ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், மனம் போன போக்குல நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கடைசியில் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெறுமை வந்துடும்.
அது தேவனை விட்டே நம்மளை பிரிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக, சத்துரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது நடக்கிற இரண்டாவது காரியம் என்னன்னா, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இல்ல அப்படியே நான் உங்களுக்காக சில அந்த சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில சத்துரு இடைப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர்கள் தேவனை விட்டே தூர போகிற, பிரிந்து போகிற ஒரு நிலைமை ஏற்படுது. நல்லா கவனிங்க பாருங்க. ஆதாம் ஏவாள் எங்க இருக்கிறாங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டம் பல காரியங்களுக்கு உதாரணமா சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏதேன் தோட்டம் சபைக்கு அடையாளம். எதுக்கு அடையாளங்க? இந்த சபைக்குள்ள தேவன் உங்களை பார்க்கும்படி உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க சத்ருவுக்கும் இடம் கொடுக்க முடியும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துல தான் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவங்களோடு கூட பேசுறார், அவங்களோடு கூட பழகிறார். ஆனா அதே இடத்துல இவர்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாங்க. அவன் உள்ள வரான். இங்க பாருங்க, சபைக்குள்ள சாத்தான் கிரியை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க தேவனை விட்டே பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்துடும். ஆமென். இப்படி சொல்லட்டுமா? இப்படி சொல்லட்டுங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி? நீங்க சபைக்கு வரீங்க, ஏன் வரீங்க? நீங்க சோதிச்சு பாருங்க. சர்ச்சுக்குள்ள என்ன இந்த பாட்டு, என்ன இந்த ஆராதனை, என்ன இந்த பிரசங்கம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சத்ருவுக்கு இடம் கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். பரவாயில்லையே, பாஸ்டர் இன்னைக்கு சூப்பரா பிரசங்கம் பண்ணாரே அப்படின்னு சொன்னாலும் போச்சு. நீங்க வருவதற்கான உன்னதமான நோக்கம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பார்க்க வேண்டிய நபர் யாருன்னா கர்த்தர். ஆமென் ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க பார்க்க கூடாது, எதிரில் இருக்கிறவங்களை நீங்க பார்க்க கூடாது. ஆலயத்துக்கு வந்துட்டா இந்த ஏதேன் தோட்டத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் யாருன்னா ஆண்டவர் மட்டும்தாங்க. ஆமென். நீங்க கேட்க வேண்டிய ஒரே சத்தம் அவருடைய சத்தம் மட்டும்தான். ஆமென். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? அது இது அது இதுன்னு குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சத்துரு கிரியை செய்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சத்துரு உங்ககிட்ட மெதுவா பேசிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நீங்க இயேசுவை விட்டு பிரிஞ்சிருவீங்க. ஆமென் ஆமென். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில இதுதான் நடக்குது பாருங்க. மூன்றாவது, சத்துரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது அவன் வாழ்க்கையில் நடக்கிறது என்னன்னா, 1 நாளாகமம் 21:1 சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகை இருக்கிறதற்கு தாவீதை என்ன பண்ணனா ஏவி விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துரு செயல்படும் பொழுது என்ன நடக்கும்னா அவங்களை ஏவி விடுவான். என்ன பண்ணுவாங்க? தவறு செய்வதற்கு ஏவி விடுவான். இங்க பாருங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? பாவத்துக்கு விரோதமா உங்களுக்கு கண்டித்து உணர்த்தி உங்களை என்ன பண்ணுவார்? நீதிக்குட்படுத்தி நடத்துவார். ஆமென். சத்துரு வரும்பொழுது என்ன பண்ணுவான்னா பாவத்துக்கு விரோதமா உங்களை ஏவி விடுவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது என்ன நடக்கும்னா பாவத்தை குறித்தும் நீதி குறித்து கண்டித்துணர்த்தி உங்களை நீதியின் பாதையில் என்ன பண்ணுவார்னா அவர் நடத்துவார் பாருங்க. ஆமென். நீங்க பாவத்துக்கு துணிகரம் கொள்றீங்களா? தவறு செய்யறதுக்கு நீங்க ஏவப்படுறீங்க. எல்லாரையும் ஏவுவாங்க. அவன் சத்துரு எப்படியாப்பட்டவனா கொலைபாதகன்னு வசனம் சொல்ல, அவன் எல்லாரையுமே ஏவுவான். ஆனா நீங்க ஏவி என்ன பண்ணக்கூடாதுன்னா செயல்பட்டுற கூடாது. இங்க தாவீத சாத்தான் ஏவுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடு, எவ்வளவு தொகை இருக்கிறாங்கன்றதுக்காக நான் எவ்வளவு ஜனத்துக்கு ராஜா தெரியுமா அப்படின்ற ஒரு பெருமையை கொடுத்து எண்ணும்படி அவனை ஏவி விடுறான். தாவீது என்ன பண்றான்னா சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு செவி கொடுத்து அவன் என்ன பண்றான்னா ஜனங்களை எண்ணும்படி அவன் புறப்படுறான் பாருங்க. அருமையானது. இது நிமித்தமா என்ன நடக்குது தெரியுமா? தேவ கோபம் ஜனங்கள் மேல பற்றி எரிகிறது. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 70,000 பேர் அன்றைக்கு மடிந்து போனார்கள் என்று தாவீது அடிச்சுன்னு அழுவுறான். ஆண்டவரே, தப்பு செஞ்சது நான் தானே, என் மேலே என் தகப்பன் வீட்டு மேலேயே என்ன பண்ணட்டும், இந்த குற்றம் சுமரட்டும், என் மேலே என் தகப்பன் வீட்டு மேலே இந்த பழி சுமரட்டும், ஜனங்கள் பாவம் விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கதறும் பொழுது கர்த்தர் அந்த வாதியை நிறுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சத்துரு உங்களை ஏவி விடுவான் தவறு செய்யறதுக்கு. இப்ப நீங்க போன் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆவியானவர் சொல்லுவாரு, அப்பா ரொம்ப நேரம் போனோட ஸ்பெண்ட் பண்ணாத,
அடுத்து தவறான காரியங்கள் வரும். அதை நீ பார்க்காத, நீ உன் பிரசனத்தை இழந்துருவ, உன் அபிஷேகத்தை இழந்துருவேன்னு உடனே ஆவியானவர் இப்படி சொல்லிருப்பாரு, பார்க்காதப்பான்னு பிசாசு சொல்லுவான், இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நீ ஒண்ணு தப்பா பார்க்கலையே அப்படின்னு ஏவுவான். உங்களை ஏவும் பொழுது நீங்க செவி கொடுக்காதீங்க, உடனே அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆமென். சாத்தான் வரும்போது என்னங்க பண்ணுவான்? சொல்ல மாட்டேன்றீங்களே, ஏவி விடுவான். உங்களுக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் பேசுறாங்க, உடனே பிசாசு சொல்லுவான், ஏவி விடுவான். உன்னை எப்படி அவங்க பேசலாம், நீயும் பேசு, நீயும் நாலு கெட்ட வார்த்தையை பேசு அப்படின்னு ஏவுவான். ஆமென். உங்களை எப்படி அவங்க அப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஏவுவான். உங்களை எப்படி அவங்க பேசலாம் அப்படின்னு ஏவுவான். பாருங்க, கவனிங்க அருமையானது. இப்படி ஏவுதல் வருதுனாலே அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க, மேற்கொண்டு செயல்படாதீங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். இருக்கிறீங்களா? நாலாவதாக அவன் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும் போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, சாத்தான் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில அவன் செயல்படுறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மள எப்படியாகிலும் இந்த வாயை வச்சு கர்த்தரை திட்ட வைப்பான், இல்லைன்னா மறுதலிக்க வைப்பான். ஆமென். சாத்தான் வரும்பொழுது நீங்க இங்க பாருங்க அக்கா, கொஞ்சம் என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துரு வெள்ளம் போல வந்திருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை கடவுளை விட்டு பிரிக்கணும்ன்ற பிளானோட வந்திருக்கிறான். இங்க பாருங்க, அவன் வரும்பொழுது என்னென்ன நடக்கும் நான் சொன்னேன். முதல்ல உங்க வாழ்க்கையில ஒழுங்கின்மை உண்டாகும். ஒழுக்கத்திலிருந்து ஒழுங்கின்மைக்கு புறப்பட்டு போவீங்க. அது கடைசியில வெறுமைக்கு நேரா உங்களை நடத்திடும். ஒழுங்கின்மை இருக்குதுனாவே நீங்க புரிஞ்சுங்க, ஐயோ சத்துருடைய போராட்டம் நம்ம இருக்கு, உடனே அதை மாத்தி பரிசுத்தருடைய உதவி கேட்டு, எப்படின்னா ஆவியானவர் அன்னைக்கு எப்படி ஒழுங்கின்மையுமா இருந்து அந்த பூமியை ரீக்ரியேட் பண்ணார், அப்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி உபவாசித்து அழுது எப்படியாக ஒழுங்கின் வாழ்க்கைக்கு நேரா திரும்பினோம். ஆமென். ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொன்னேன், அவன் வரும்பொழுது என்னங்க நடக்கும்? தேவனை விட்டு நம்மள என்ன பண்ணிடுவாங்க? பிரிச்சிருவான். அதனாலதான் நீங்க சபைக்குள்ள இருக்கும் பொழுது தேவனை தவிர வேற யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பார்த்து விட கூடாது. அதாவது பாடுகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பாடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க உங்க தாளந்த வெளிப்படுத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பாடக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி பாடணும். ஆராதிக்கிற பிள்ளைங்க கர்த்தரை வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்படுற எந்த காரியம், எந்த ஊழியத்தை செஞ்சாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்க திறமைக்காக செய்யக்கூடாது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நீங்க செய்யணும். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது சத்ரு உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியாதுன்னா செயல்பட முடியாது. ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது நான் சொன்ன ஏவி விடுவான். நாலாவது உங்க வாயை வச்சு தேவனை மறுதலிக்க வைப்பான். ஆமென். அதனாலதான் பேதுருக்கிட்ட ஆண்டு சொல்றாரு, பேதுருவே பேதுருவே இங்க பாருப்பா, சத்ரு உன்னை சுலக்கினால் பிடிக்கும்படி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான், நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஜாக்கிரதையாரு, நீ பலப்பட்ட பிற்பாடு உன் சகோதரியை நீ என்ன பண்ணு, பலப்படுத்துப்பான்னு சொல்றாரு. பாருங்க, சத்ரு பேதுரு வாழ்க்கையில செயல்பட்டதுனால அவன் மறுதலித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். யோபின் வாழ்க்கையில வந்து அவன் சொத்து பத்தெல்லாம் எடுக்கிறான், அவனுடைய சரீர சுகத்தை எடுக்கிறான். எப்படியாகிலும் பேதுடைய வாயிலிருந்து கிறிஸ்துவ மறுதலிக்க வேண்டும் என்று மனைவியை தூண்டி விடுறான். ஏங்க, இன்னுமா உத்தமத்தில் இருப்ப, இன்னுமா நல்லவன்ற பேர்ல இருப்ப, தேவனை தூஷித்து ஜீவன் என்ன பண்ணு விட்டுரு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையாங்க? சொல்லுங்க. இதெல்லாம் யாருடைய செயல்பாடுனா சத்துருடைய செயல்பாடு. ஆமென். உங்க வாயில என்ன ஆண்டவர் செஞ்சிட்டார், என்ன ஆண்டவர் செஞ்சிட்டார் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்க கிறிஸ்துவ மறுதலிச்சுன்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சாத்தான் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சோதித்து பார்த்து நீங்க என்ன பண்ண, அதுல இருந்து வெளியே வரணும். ஆமென். உடனே நீங்க ஜெபிக்கணும். உடனே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் போராடி ஜெபித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது ஆண்டவரே, இப்படி உங்களையே திட்டுற மாதிரி வருது ஆண்டவரே, உங்களையே நான் மறுதலிக்கிற மாதிரி வருது ஆண்டவரே என்ற அந்த காரியத்தை ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து, ஆண்டுட்டு ஓப்பனா சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆகி உடனே அந்நிய பாஷையை பேசி ஜெபித்து அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். இல்லைன்னா அவன் வெள்ளம் போல வந்து உங்களை வாரி கொண்டு போயிடுவான். ஆமென். அடுத்து நான் சொல்றேன், சகரியாவின் புத்தகம் 3:1 வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய
அவன் வலது பக்கத்திலே நின்றான். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது சாத்தானுடைய கிரியை. சாத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்கும்னா, அவனை பத்தி நிறைய குறை சொல்லுவான். இங்க பாருங்க, அதாவது ஒரு தவறு நிமித்தமா உங்களுக்குள்ள வருகிற குற்ற மனசாட்சி நல்லது. என்ன சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. ஒரு தவறு நிமித்தமா ஒரு குற்ற மனசாட்சி வர்றது நல்லது. ஆனா சத்துரு சில நேரத்துல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உங்க மேல நிறைய குற்றத்தை கொண்டு வந்துனே இருப்பான். உங்க சாட்சி எப்படின்னா இழக்க செய்யணும்னு போராடுவான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, உங்களுக்கு விரோதமாய் போராடி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க சாட்சி நீங்க இழக்கிறீங்கன்னாவே, இங்க பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனையா இருக்கும், இது வரைக்கும் வீட்டுல அதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கும், அதுக்கெல்லாம் நீங்க அமைதியா போயிட்டு இருப்பீங்க, அதையெல்லாம் நீங்க சகிச்சுன்னு போயிட்டு இருப்பீங்க. ஆனா சின்ன பிரச்சனையா இருக்கும், அதுக்கு பெருசா நீங்க அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண தேவையே இல்லை. ஆனா பிசாசு சில நேரங்கள்ல உங்க சாட்சி இழக்கணும்ன்றதுக்காகவே செயல்பட்டு உங்களை அந்த காரியத்தில் நிறைய கோபம் அடைய செய்து நிறைய பேச வச்சிருவான். ஆமென். பிசாசு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, சாட்சி கெடும். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12:10, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடையது, ராஜ்யமும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கீழே வாசிக்கிறேன் பாருங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்படின்னு பாக்க. சாத்தானுடைய வேலையை என்ன தெரியுங்களா, 24 மணி நேரமும் குறை சொல்ற வேலை. ஆமென். இப்படி சொல்லிட்டுங்களா, உங்க சாட்சி இழக்க செய்யறவனும் பிசாசு தான். நீங்க நிறைய பேரை குறை சொல்றீங்கனாலும் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். நிறைய குறை சொல்லக்கூடாது. இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, அப்படிங்க இப்படிங்க. நீங்க சும்மாவே குறை சொல்ற ஆளா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. பிரதர், என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க தான் நல்லா ஜெபிக்கிறோமே பிரதர். ஜெபிச்சாலும் பிசாசு தான் உங்க ஜெபத்துக்கு திருடின்னு போயினுங்கிறான். ஆமென். என்ன சொல்ல மாட்டேன்றீங்க, உங்க ஜெபத்தை யார் திருடுறது? பிசாசு தான் திருடுறான். சரிங்களா? ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தயவு செய்து குறை சொல்லாதீங்க யாரையும். யாரையும் என்ன பண்ணாதீங்க, முக்கியமா ஊழியர்களை பத்தி குறை சொல்லாதீங்க. உங்க விசுவாசிங்க, நம்ம உடன் பிறந்தவங்களை குறை சொல்லாதீங்க. உங்ககிட்ட உங்க கூட பிறந்தவங்களை குறை சொல்லாதீங்க. உங்க கணவரை குறை சொல்லாதீங்க, மனைவியை குறை சொல்லாதீங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்னதுங்க சொல்ல மாட்டேன்றீங்களே, எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தை, எனக்கும் சேர்த்து தான். யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா குறை சொல்றது பிசாசின் குணம். நீ ஒருத்தரை பத்தி குறை சொன்னியானாவே நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். அந்த குறை என்ன தெரியுமா ஆகும், நாளுக்கு நாள் டெவலப் ஆகும். இன்னைக்கு சின்ன குறையா இருக்கிறது நாளைக்கு பெரிய குறையா தெரியும். அப்படியே குறை சொல்லி என்ன பண்ணுவது தெரியுமா, முழுசா பிசாசின் பிள்ளையா மாறிடுவேன். யார் மேலேயாச்சும் குறை வருதா, சரி தவறுதலா சொல்லிட்டீங்களா, உடனே கர்த்தரிடத்துல திரும்பி மன்னிப்பு கேட்டு உடனே கர்த்தருடைய பிள்ளைகளா மாறுங்க. நீங்க குறை பேசுறதுக்காக மன்னிப்பு கேளுங்க, நீங்க உடனே மாறிடுங்க. மாறினாதான் ஆவியானவர் உங்களுக்கு விரோதமா, ஆவியானவர் சத்துருக்கு விரோதமா ஜெயக்கொடி ஏற்ற முடியும். ஆமென். உங்க கூட கர்த்தர் துணையா நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. எத்தனை காரியத்தை சொன்ன, முதல் காரியம் எல்லாம் சொல்லிடுங்க. சத்துரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறான், அவன் செயல்படுறான்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவங்க வாழ்க்கையில முதல்ல என்ன உண்டாகும் தெரியுமா, ஒழுக்கமின்மை உண்டாகும். அது வெறுமைக்கு நேராக நடத்திரும். ஆமென். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்ன என்ன சொன்ன சொல்லுங்க, அது தேவனை விட்டு, ஆமா, தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் மட்டும் தான் நீங்க ஏதேனுக்குள்ள இருக்கும்போது கேட்கணும், வெளியில போகும்போது கேட்கணும். இங்க பாருங்க, தேவன் உலாவும் பொழுதும் ஆதாம் ஏவாள் யார் சத்தத்தை தான் கேட்டிருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கணும். ஆண்டவர் உலாவாத பொழுதும் நீங்க வெளியில போகும் பொழுதும் நீங்க யார் சத்தத்தை மட்டும் தான் கேட்கணும் தெரியுமா, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் தான் கேட்கணும். வேற சத்தம் கேட்பீர்களானால் நீங்க சத்துருவுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமென். இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்மளை சரி செய்து கொள்ளணும். மூணாவது நான் சொன்னேன், அவன் ஏவி விடுவான். என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்யறதுக்கு, பேசுறதுக்கு, மற்ற காரியங்களுக்கு ஏவி விடுவான். ஏவுதல் வந்தாலே
நீங்க உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அது சத்துருடைய சுபாவம். ஆமென். அடுத்த காரியம் சொன்னேன், யோபுவை போல பேதுருவை போல மறுதலிக்க பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். உங்க வாழ்க்கையில வந்து எப்படின்னா நீங்க இயேசுவை மறுதலிக்கணும். எப்படியாக இயேசுவை நீங்க என்ன பண்ணணும்னா மறுதலிச்சு அவரை திட்டணும்னு அவன் என்ன பண்ணுவான்னா சில காரியங்களை செய்வான் பாருங்க. ஆமென். அடுத்தது நான் சொன்னேன், அவன் என்ன பண்ணுவான்னா ஆதி முதற்கொண்டு அவன் எப்படிப்பட்டவன்னா குறை சொல்றவன், நம்முடைய சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவன். நீங்க குற்றம் சாட்ட கூடாது. இங்க பாருங்க, நான் மனைவிமார்களுக்கு சொல்லுவேன், கணவருக்குள்ள நிறைய குறைபாடுகள் இருக்கும். அவங்க குறைபாடு உள்ளவங்க தான். அவங்க பெரிய டேலண்ட் எல்லாம் உங்களை மாதிரி டேலண்ட் எல்லாம் அவங்க கிடையாது. ஆமென். நான் என் மனைவி கிட்ட நிறைய திட்டு வாங்குறது எது தெரியுமா? இது அவன் நிறைய விஷயம் சொல்லுவா, நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியாது, எதனா ஒண்ணு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவங்கள பாருங்க இப்பயே 3 ஹேண்டில் பண்ணுகிறா பாருங்க. எவ்வளவு டேலண்ட் பாருங்க. நம்ம கிட்ட குத்தா இன்னத்துக்கு சண்டை போட்டு அவளை ஒரு திட்டு திட்டி எதனா ஒண்ணு பண்ணிருப்பேன். நம்மளால அது ஆவாது. ஆம்பளைங்க இப்படிதான். ஆம்பளைங்க சொல்ல மாட்டேன்றீங்களே, அவங்க நிறைய குறை உள்ளவங்க தாங்க. நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமென். அதே மாதிரி நான் ஆண்களுக்கு சொல்லுவேன், பெண்கள் வந்து பலவீனமான பாண்டம். அவங்க டக்கு டக்குன்னு சடனா கோவப்பட்டுருவாங்க. சடனா அவங்க ஹார்மோன் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நிறைய நேரத்தில் அவங்க ஹார்மோன் பயப்படும் பொழுது சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு வந்து பல காரியங்கள்ல அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அதனால அவங்க ரியாக்ஷன் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஆமென். அதனால நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமென். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தெரியுங்களா, அதையே குறையா பேசினே இருக்க கூடாது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா குறை யாரையும்? மனைவி புருஷனை பத்தி குறை சொல்லக்கூடாது, புருஷன் மனைவி பத்தி குறை சொல்லக்கூடாது, பிள்ளைங்க பெற்றோரை குறை சொல்லக்கூடாது, சபை விசுவாசிங்க ஊழியரை குறை சொல்லக்கூடாது, ஊழியக்கார சபை விசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாதுங்க சொல்லுங்க. குறை சொன்னாங்கன்னாவே அது என்ன அர்த்தம்னா, ஆமா சில நேரத்துல நீங்க செய்யற தவறு நிமித்தமா கடிந்து கொள்றோம் பாருங்க, அது வேற. நான் சொல்றது புரிஞ்சுங்க. சில நேரங்கள்ல நீங்க செய்யற தவறு நிமித்தமா கடிந்து கொள்ளுவேன், இப்படி பண்ணுங்க, இப்படி இருங்க, ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி திட்டுவேன், அது வேற. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் போய் என் விசுவாசியே இப்படிதாங்க, என் விசுவாசியே இப்படிதாங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, அது தப்பு. அது வந்து யார் குணம் இல்லைன்னா கிறிஸ்துவின் குணம் இல்லை, அது பிசாசின் குணம். ஆமென். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, நேரடியா வந்து சண்டை போட்டுடலாம். மத்தவங்க கிட்ட குறை சொல்றதுக்கு பதிலா நேரடியா கேட்டுறது நல்லது. ஆமென். சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இத்தனை காரியங்கள் பைபிள் ஃபுல்லா நிறைய காரியங்களை நான் சொல்லிட்டே போலாம். ஆனா நான் இதோட நிறுத்தி கொள்றேன். பாருங்க, சில காரியங்கள் சில நேரங்கள்ல பிசாசு வந்தா பொய் சொல்ல வைப்பான். என்னங்க, அதாவது இங்க பாருங்களேன், பொதுவா உலகத்துல சொல்ற பொய் வேற, சபைக்குள்ளவே சிலர் பொய் சொல்லுவாங்க, நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே சொல்லுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க பாருங்க. ஒரு முறை ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அனனியா சப்பீரால்னு இருந்தாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா போய் சொன்னாங்களாம். அவங்க கிட்ட கேட்கல, சீஷர்கள் நிலத்தெல்லாம் வித்துட்டு வந்து என் கிட்ட கூடுன்னு கேட்கல. இவங்களா வாலண்டரியா போய் நிலத்தை விற்கிறாங்க. கிரயத்தை ஒருத்த பாதி மறைச்சு வச்சுன்னு மீதியை கொண்டு வந்து பேதுரு கேட்கிறார், ஏன்பா இவ்வளவு தான் வித்தியானா? ஆமா பொய். பேதுரு கேட்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பொய் சொல்லுவதற்கு சாத்தான் உன்னை ஏவினது என்ன? ஏன் பொய் சொன்னேன்னு கேட்கிறார். அவங்க பேசாம வாய் மூணு இருந்திருக்கோம். இல்லையா ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் தேவை, என் பிள்ளை குட்டிங்களுக்கு எல்லாம் தேவை, அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், இதுதான் இது வச்சுங்க, இதுதான் உங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டுக்கலாம். அவன் என்ன சொன்னான், இவ்வளவுதாங்க வித்தேன் அப்படின்னு பொய் சொல்றான். நிறைய பேர் வாழ்க்கையில பொய் வந்தாலே பேய் இருக்குதுன்னு அர்த்தம். அதுங்க பிசாசு உங்களை ஆளுக உங்க கூட உங்களை பயங்கரமா பண்ணினுங்கிறான்னு அர்த்தம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுவும் முக்கியமா தேவ சமூகத்துல போய் சொல்லக்கூடாது. ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு வாங்க, வக்கீல் கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு வாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாதுன்னு கத்துங்க. நீ அது என்ன குணம்? கிறிஸ்துவின் குணம் இல்ல. ஆமென். இப்படி பைபிள் முழுக்க சத்ரு செயல்படும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும்ன்றத இங்க எழுதப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னா, சத்ரு என்னதான் வெள்ளம் போல வந்தாலும் இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார்னா, அவனுக்கு விரோதமாய் ஜெயக்கொடியை ஏற்றுகிற ஊழியத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியுடைய ஊழியம் என்ன தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காக ஜெயக்கொடி ஏற்றும்படி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
நம்ம என்ன செய்தா ஆவியானவர் வந்து ஜெயக்கொடி ஏற்ற போகிறார் அப்படின்றத மாத்திரம் நம்ம படிக்க போகிறோம். கொஞ்சம் நான் வேகமா போறேன், கவனிங்க அருமையானவர்களே. யாருன்னா சிம்சோன் உடைய வாழ்க்கைய நான் கொஞ்சம் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை சிம்சோன் வாழ்க்கையிலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் என்ன கவனிங்க. சிம்சோன் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, சிம்சோன் வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணலாம்னா ஒப்பிடலாம். எப்படி தெரியுங்களா? இங்க பாருங்க, சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்தினால தேவ தூதனானவரால அவங்களுக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுச்சா இல்லையாங்க? மனோவாவுக்கும் அவங்க மனைவிக்கும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத முன்னறிவிக்கப்படுகிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறத மரியாளுக்கு தேவ தூதனை கொண்டு பரலோகம் என்ன பண்ணுதுன்னா முன்னறிவிக்கிறது. ஆமென். இது ஒரு ஒத்துமை. இங்க பாருங்க, அதே போல சிம்சோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒத்துமைன்னா, இவங்க ரெண்டு பேருமே பிறக்கும் பொழுது ரட்சகராக பிறந்தாங்க. என்னங்க? ரட்சகராக பிறந்தாங்க. சிம்சோன் எதிரிகளிடத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படி பிறந்தார். இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படி பிறந்தார். ஆமென். ரெண்டு பேருமே ரட்சகர்கள். மூன்றாவது நான் சொல்லட்டும், இவங்க ரெண்டு பேருமே நசரேயராக அழைக்கப்பட்டார்கள். ஆமென், ஆமென். மூன்றாவதாக இவங்க ரெண்டு பேருமே பரிசுத்த ஆவியாருடைய நிறைவினால நடத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லட்டும், அதாவது ரெண்டு பேருமே வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டாங்க. சிம்சோனும் வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். கவனிங்க அருமையானவர்களே, இன்னொன்னு சொல்லட்டும், நான் இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, சிம்சோனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள ஒற்றுமை என்னன்னா, அதாவது சிம்சோன் உயிரோடு இருந்த காலத்தை காட்டிலும் மரிக்கும் பொழுது அவனுடைய ரட்சிப்பு பெருசா இருந்துச்சு. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த அவர் செய்த ஊழியத்தை விட இப்ப அவர் மரித்த பிற்பாடு அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதிகம். ஆமென். சிம்சோன் ரெண்டு தூண்களுக்கு நடுவில் எப்படி நிக்க வைக்கப்பட்டாங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் ரெண்டு கரங்களை விரித்தவராக உங்களுக்காக எனக்காக அவர் தொங்கி. இப்படி பல ஒற்றுமை சிம்சோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு. கவனிங்க. அதாவது இந்த சிம்சோன் வாழ்க்கையில தான் சத்துரு வெள்ளம் போல வரான். ஆவியானவர் என்ன பண்றன்னா சத்துருவுக்கு விரோதமாய் செயல்பட்டு ஜெயக்கொடி ஏற்றினார். ஆமென். ஜெயக்கொடி ஏற்றினார். என்னென்ன காரியம் நான் வேகமா சொல்றேன். 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சிம்சோன் என்ன பண்றனா, அதாவது திம்னாத்துக்கு போறார். எங்க போறாருங்க? திம்னாத்துக்கு போறார். பாருங்க, திம்னாத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் திம்னாத்துக்கு போகும் பொழுது அவன் என்ன பண்றான், திராட்சை செடிகள் உள்ள அந்த தோட்டத்துக்கு அந்த பக்கமா போக ஆரம்பிச்சான்னு பாக்குறான். அப்போ கர்ஜிக்கிற சிங்கம், பால சிங்கம் ஒண்ணு வந்ததான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினதுனால அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போறது போல போட்டான். ஆமென். சிங்கத்தை போல அவன் வரான் பிசாசு, இவனை விழுங்கலான்னு சொல்லி. ஆனா ஆவியானவர் சிம்சோனோடு இருந்து ஜெயக்கொடி ஏற்றினார். ஆமென். இரண்டாவது நான் சொல்லட்டும், நியாயாதிபதிகள் 14:19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனு போய் 30 பேர் என்ன பண்ணனா கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, ஆவியானவர் சிம்சோன் மேல பலமா இறங்கினதுனால எதிரிகளில 30 பேரை அவன் என்ன பண்ணனா கொன்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக என்ன நடக்குதுன்னா, ஒரு முறை இவன் என்ன பண்றான்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். யூத ஜனங்க என்ன பண்றான்னா இவனை பிடிச்சி எதிரிகிட்ட கொடுக்குறாங்க. பாருங்க, கொடுக்கும் பொழுது அவனை என்ன பண்றாங்கன்னா கயிறால கட்டுறாங்களாம். புது கயிறால 2 புதிய கயிறுகளால் கட்டி பெலிஸ்தியர்கள் அவன் என்ன பண்றாங்கன்னா கொல்லணும் அப்படின்னு கொண்டு வராங்க. பாருங்க, ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்கினதுனால அந்த 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 கயிறு இருக்கு பாருங்க, அது நெருப்பு பட்டது போல அருந்து போனதுன்னு நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வெறும் பச்சை தாடை, கழுதையினுடைய பச்சை தாடை எடுத்து 1000 பெலிஸ்தியனை அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். இப்படி சத்துரு சிம்சோன் வாழ்க்கையில இடைப்பட்ட பொழுதெல்லாம் ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேல இறங்கி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கும் சத்துரு வெள்ளம் போல உங்க வாழ்க்கையில செயல்படும்படி வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களை விழுங்கும்படி வந்திருக்கலாம். கொலை பாதகனை போல உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களா திருடும்படி வந்திருக்கலாம். அவன் திருடனை போல வந்திருக்கலாம். அவன் எப்பேற்பட்ட எந்த இதுல வந்தாலும், அவன் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் இன்னைக்கு ஜெயக்கொடியை ஏற்ற போகிறார். ஆமென்.
ஆமென். அதுக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஒரு 4 காரியங்கள் இருக்கு. ஆனா ஒண்ணு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. டைம் ஆனதுனால ஒன்னே ஒண்ணு சொல்ல போறேன். கவனிங்க அருமையானவர்களே. ஏன் சிம்சோனுக்கு ஆவியானுடைய உதவி பயங்கரமா இருந்தது? அவன் தப்பு செஞ்சது உண்மை. கடைசியில் அவன் வேடிக்கை பொருளா மாற்றப்பட்டான். 2 தூண்களுக்கு நடுவில் நிறுத்தப்பட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டது. அவ்வளவுதான் அவன் வாழ்க்கைன்னு அந்த கடைசி சூழ்நிலைக்கு போயாச்சு. ஆனா அவன் கடைசி சூழ்நிலையில கூட தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது பரிசுத்த ஆவியார் ஒரு பலமாய் சிம்சோன் மேல இறங்கி ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அந்த நாட்கள்ல கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? என கவனிங்க. ஏன் தெரியுமா சிம்சோன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆவியானுடைய செயல்பாடு? ஏன் தெரியுமா சிம்சோன் வாழ்க்கையில ஆவியானுடைய பலமான கிரியை செய்யப்பட்டது? ஏன் தெரியுமா சிம்சோன் வாழ்க்கையில ஆவியானுடைய வல்லமை பலமாய் இடைப்பட்டது? ஏன் சிம்சோன் வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட்டு அவனுக்கு ஜெயக்கொடியை கொடுத்தார்? ஏன் தெரியுமா? அவன் நஸ்ரேனாக இருந்தான். ஆமென். என்னங்க சத்தமா சொல்லுங்க. ஆக்சுவலா ஆண்டவர் மோசே கிட்ட 10 கட்டளையை கொடுக்கிறார் பாருங்க. அவர் வெறும் 10 கட்டளையை கொடுக்கல, அதோட சேர்ந்து 613 கட்டளையும் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ஒரு மாடுக்கு அடிப்பட்டா என்ன பண்ணும், அது ஒருத்தர் முட்டிட்டா என்ன பண்ணும், இப்படி கிட்டத்தட்ட 613 கட்டளையை கர்த்தர் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. பாருங்க, அப்படி கொடுத்து அதுல ஒரு காரியம் தான் என்னதுன்னா இந்த நசரேய விரதம். எல்லாம் சொல்லுங்க. என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க ஃபுல்லா வாட்சி இப்ப எடுக்காதீங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அந்த நசரேய விரதத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க அருமையானவர்களே. ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி 2 விதமான நசரேய கூட்டம் இருக்கு. எப்படின்னா ஒரு கூட்டம் அவங்களா தானா வந்து நான் இந்த விரதத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்து கர்த்தருக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்வாங்க. அந்த விரதத்துல வாழ்வாங்க. அந்த பொருத்தனையை செய்து கொண்டு அந்த விரதத்துல வாழ்வாங்க. சிலர் வந்து அழைக்கும் பொழுதே பிறக்கும் பொழுதே அவங்க நசரேய விரதத்தோடு கூட என்ன பண்ணுவாங்கன்னா பிறப்பாங்க. கர்த்தர் அந்த அழைப்பை அவங்க மேல வச்சிருப்பார். அப்படி பிறக்கும் பொழுதே நசரேய விரதத்தோட பிறந்தவன் தான் யாருன்னா இந்த சிம்சோன். ஆமென், ஆமென். நசரேயனுடைய அடையாளங்கள் என்ன? 4 காரியத்தை நான் சொல்லிடுறேன். 1, அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருப்பான். என்னங்க? அவன் மேல ஒரு விசேஷத்த அழைப்பு இருக்கும். ஆமென். அவன் மேல மிகப்பெரிய நோக்கம் இருக்கும். ஆண்டவருடைய மிகப்பெரிய தரிசனம் அவன் மேல இருக்கும். அவன் அர்ப்பணிக்கப்பட்டவனா இருப்பான். அவன் வேர்பிரிக்கப்பட்டவனா இருப்பான். அவன் கர்த்தருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருப்பான். அவன் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனா இருப்பான். கவனிங்க, ஒரு நசரேயனுடைய அடையாளம் என்னன்னா அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து திராட்சை ரசமானாலும் சரி, கொலையானாலும் சரி, பழமானாலும் சரி, அடையானாலும் சரி, எதையும் அந்த பக்கமே அவன் போகக்கூடாது. ஆமென். இதுதான் நசரேய விரதத்தினுடைய அந்த அவன் வந்து கடைபிடிக்க வேண்டிய காரியம், அடையாளம் இதுதான். ஆமென். 3வது வசனம் சொல்லுகிறது, சவரன் கத்தி அவன் மேல படக்கூடாது, அவன் மொட்டை அடிக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. 4வது வசனம் சொல்லுகிறது, பணத்தாண்டு அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. அவங்க அப்பா அம்மாவே செத்தாலும் சரி, அவங்க சகோதரர் யாராலும் அந்த பணத்தாண்டு அவன் என்ன பண்ணிடக்கூடாதுங்க. அதுதான் நசரேய விரதத்தினுடைய அடையாளம். ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க நசரேயராக மாறணும். மாறும் பொழுது ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வல்லமையா செயல்பட்டு சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்திலையும் உங்களை ஜெயமாய் மாற்ற அவரால் முடியும். ஆமென், ஆமென். 2 பேர் வாழ்க்கை ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்குதுங்க. சிம்சோன் வாழ்க்கையும் சாலமோன் வாழ்க்கையும் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஆரம்பம். ஆனா முடிக்கும் பொழுது என்ன கவனிங்க, சாலமோனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா முடிஞ்சது. ஆனா சிம்சோன் வாழ்க்கை பார்க்கறதுக்கு என்னவோ பரிதாபமா முடிஞ்ச மாதிரி இருந்தாலும், பார்க்கறதுக்கு என்னவோ அவன் வாழ்க்கை பாதியிலேயே முடிஞ்ச மாதிரி இருந்தாலும், அவன் கர்த்தரோடு ஒப்புரவாகி அவன் மரித்தான். நம்மளுக்கு அதுதான் முக்கியம். ஆமென். இப்போ இந்த சிம்சோன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை, ஆவியானுடைய செயல்பாடு, ஆவியானவர் சத்துருக்கு விரோதமா எழும்பி நிற்கிறதுக்கான காரணம், சிம்சோனோட கூட இருந்ததுக்கான காரணம் என்னன்னா அவன் நசரேயனாக இருந்தான். ஆமென். நீங்கள் நானும் நசரேயனா இருக்கணும், அந்த விரதத்தோடு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் அடையாளம் சொல்றேங்க, இங்க பாருங்க,
நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். என்னங்க, நசரேய விரதத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சாப்பிட முடியாது, எல்லாரும் வாழற மாதிரி வாழ முடியாது, எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, எல்லாருடைய சுபாவத்தை போல இவங்க சுபாவம் இருக்காது. இவங்க சுபாவம் பிரித்தெடுக்கப்பட்ட சுபாவமா இருக்கும். இவங்க கர்த்தருக்காக வாழ்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க மேல தேவ அழைப்பு இருக்கும். இங்க பாருங்க, சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு வல்லமையா செயல்பட்டு உன் வாழ்க்கையில ஜெயக்கொடி ஏற்ற வேண்டுமானா நீ நசரேயனா இருக்கணும். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, நசரேய விரதத்தில் இருக்கணும். நசரேயர்னா யாருன்னா பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆமென். அழைக்கப்பட்டவங்க. பாருங்க, உங்க சாட்சி எதுவா இருக்கணும்னு நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக்சுவலா நிறைய கொண்டு வந்தேன், என்ன எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. கவனிங்க, இது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். யார் அழைக்கப்பட்டவங்க? அழைக்கப்பட்டவருடைய அடையாளம் என்ன? அவங்க நசரேயர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, அவங்க மத்தவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்க சாட்சி எதுவா இருக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. மோசேயை கர்த்தர் அழைச்சாரா இல்லைங்களா அங்க ஊழியத்துக்கு? அவன் பாருங்க, வரும்பொழுது, ஊழியத்துக்காக வரும்பொழுது அரண்மனையை விட்டுட்டான். என்ன பண்ணாங்க? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற ஸ்தானத்தை விட்டுட்டான். அடுத்த பார்வோனாக இவன் வந்திருக்கலாம், அடுத்த ராஜாவா இவனை அங்க அபிஷேகம் பண்ணி இருப்பாங்க, அதை விட்டுட்டான். சொபிஸ்டிகேட்டடான வாழ்க்கையை விட்டுட்டான், நல்ல சாப்பாடை விட்டுட்டான், நல்ல துணிமணியை எல்லாத்தையும் இழந்து வனாந்திரத்துக்கு வந்துட்டான். பாருங்க, இந்த வனாந்திர வாழ்க்கை தான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இதுதான் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கை. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டங்களா? நிறைய கிறிஸ்தவங்க அப்படி சொல்றத நம்ம கேட்டிருப்போம். என்ன தெரியுமா? பிரதர், வெறும் கையா வந்த பிரதர், கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, இன்னைக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல காரை கொடுத்திருக்கிறார், இது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? இங்க பாருங்க, இது முக்கியமான வார்த்தை, கொஞ்சம் கவனிங்க. உங்க சாட்சி எப்படி தெரியுமா இருக்கணும்? பிரதர், வெறும் கையா வந்த பிரதர், பெரிய வீடு ஆண்டவர் கொடுத்துட்டாரு பிரதர், நல்லது. வெறும் கையா வந்த பிரதர், கர்த்தர் காரை கொடுத்திருக்கிறார் பிரதர், நல்லது. இது எல்லாமே நல்லது. ஆனா அதை விட உங்க சாட்சி எதுவா இருக்கணும் தெரியுமா? நான் கர்த்தரிடத்துல வந்த பிரதர், நான் என் தேவனுக்காக இதையெல்லாம் இழந்திருக்கிறேன்னு சொல்லணும். எந்த ஒரு கிறிஸ்தவங்க இயேசுவுக்காக இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் கிறிஸ்தவனா மாறினதுனால பொய் பேசியிருந்தேன், பொய்யை விட்டுட்டேன்னு வரணும். ஆமென். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் கூப்பிடுறார், ஊழியத்துக்காக கூப்பிடுறார். அவன் பிலிப்பியர்ல ஒரு வசனத்துல எழுதுறான். அவன் சொல்றான் பாருங்க, நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எபிரேயன், 3:5 எழுதி கொள்ளுங்க. நான் 8ஆம் நாளில் விருத்தச்சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் அப்படின்ற பாருங்க. அவன் சொல்லிட்டு சொல்றான், பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல சொல்றான். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணினேன்றார் பாருங்க. இதுதான் உங்க சாட்சியா யார் சாட்சியா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை தெரியுங்களா? நிறைய ஆண்டர்கிட்ட வாங்கணும்னு ஆசை, ஆனா ஆண்டருக்காக எதையும் இழக்கணும்னு ஆசை கிடையாது. ஆமென். சொல்லுங்க. இவன் சொல்றான் பாருங்க, 8ஆம் நாளில் விருத்தச்சேதனம். அதாவது யூதர்களுக்குள்ளே ஒரு பிரிவு இருந்துச்சு, விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவங்க, விருத்தச்சேதனம் பண்ணாத. இந்த விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவங்க விருத்தச்சேதனம் பண்ணாதவங்களை பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு அற்பமா பார்ப்பாங்க. அவங்க யூதர்கள் தான், ஆனாலும் இவங்க எப்படி பார்ப்பாங்க? இவன் சொல்றான், ஏய் நான் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த ஹையஸ்ட் இருக்கிற அந்த யூதன் அவன், அந்த பேரு, அந்த பிரஸ்தாபம் அவனுக்கு, அந்த கெத்து இருந்துச்சு. அவன் சொல்றான், என் இயேசுக்காக இதை நான் குப்பனேன் என்றான். ஆமென். அடுத்து அவன் சொல்றான், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரம், முதல் ராஜாவாகிய சவுல் குடும்பத்தானே அப்படின்ற பாருங்க. அந்த பெருமை அதை தூக்கி போடுறான் அவன் இயேசுவுக்காக. ஆமென். நீங்க எதைங்க தூக்கி போட்டிருக்கிறீங்க? எதை தூக்கி போட்டிருக்கிறீங்க?
இன்னைக்கு ஒரு நாள் சபை ஆராதனைக்கு வர்றதுக்கு உங்களை கெஞ்ச வேண்டியதா இருக்குது. இதுல நிறைய பேர் ஊழியக்காரனையை திட்டுறவங்க இருக்கிறீங்க. என்னங்க ஆராதனைக்கு வரல அப்படின்னா போதும், நம்ம என்னவோ அவங்க கிட்ட இருந்து 10 கோடியை புடுங்கின மாதிரி ஊழியக்காரனை திட்டுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பின்னாடி போய் பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க என்னங்க எழுந்திருக்கிறீங்க இயேசுவுக்காக? நீங்க என்னைக்குன்னா இயேசுவுக்காக உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை நஷ்டம்னு எண்ணி இருக்கிறீங்களா? உங்க சாட்சி எதுவா இருக்கணும் தெரியுமா? நான் என் இயேசுவுக்காக எனக்கு வர வேண்டிய லாபத்தை நான் நஷ்டம்னு என்றேன்னு விடணும். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதுதான் நஸ்ரேய வாழ்க்கை. நஸ்ரேய வாழ்க்கை. அப்படி இருந்தாதான் ஆவியானவர் கொடியேத்துவார். இல்லைன்னா சத்ரு தான் உங்க வாழ்க்கையில கொடியேத்தி நிற்பான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிட்டோம், உடனே நம்ம என்ன பண்ணிடும் தெரியுமா? அங்க ஓடுறவங்கள தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா உங்களை திட்டணுன்றதுக்காக நான் சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் இயேசுவுக்காக என் ஃபங்க்ஷனும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்க அதை நஷ்டம்னு என்றீங்களா? நீங்க நஷ்டம்ன்ற எண்ணம் வந்துச்சுன்னா தான் நீங்க நஸ்ரேய விரோதத்தில் இருக்கிறீங்க. நீங்க பிரித்து எடுக்கப்பட்ட கூட்டம். உங்களுக்கு ஆவியானவரால் உதவி செய்ய முடியும். என்னங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களை சபைக்கு வர்றதுக்கே கெஞ்ச வேண்டியதா இருக்குது. ஒரு சபை, ஒரு ஆராதனை, ஆண்டவர் வந்து உங்களை சந்திக்கிற ஒரு இடம் இது. இதுக்கு வந்து நீங்க வர்றதுனால பாஸ்டுக்காக லாபம் சொல்லுங்க? இல்ல. 5 பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை பிரசங்கித்து போயிட்டே இருப்போம், ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் எங்க ஊழியம். ஆனா நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறீங்களே. உங்க சாட்சி எதுவா இருக்கு? ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் வாங்கினே இருக்காதீங்க. நீங்க இழக்கணுங்க இயேசுவுக்காக லாபமான பவுலு அவன் பெயர் பிரஸ்தாபத்தை தூக்கி போடுறான், எனக்கு எதுவுமே வேணாம். மோசே பார்வோன் அடுத்த ராஜாவா இவர் மாற போறார். ஆனா இயேசுவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் எண்ணி மனாதரத்துக்கு வரார். யோவான் ஸ்தானனை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவன் யார் தெரியுமா? இங்க பாருங்க, அவன் யார் தெரியுமா? லேவி குடும்பம். யார் குடும்பங்க? அவங்க அப்பா சகரியா யார் தெரியுமா? லேவியன். அவன் அதாவது லேவி குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள வந்து ஊழியம் செய்வதற்கான ரைட்ஸ் இருக்கு, பர்மிஷன் இருக்கு. அவன் அந்த வம்சத்துல வந்தவன். யோவான் ஸ்தானகன் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வனாந்தரத்துக்கு போறாருங்க. ஏன் தெரியுமா? இயேசுவுக்காக வழி ஆயத்தம் பண்ணணும்னா இந்த வனாந்தரம் எனக்கு வேணும்னு. ஆமென், ஆமென். நீங்க இயேசுவுக்காக எதை இழந்திருக்கிறீங்க? இயேசுவுக்காக இழக்கிற அந்த வாழ்க்கை தான் நஸ்ரேய வாழ்க்கை. ஆமென். எல்லாரும் திராட்சை ரசம் குடிக்கும் பொழுது நஸ்ரேய விரதத்தில் இருக்கிறவங்களால குடிக்க முடியாது. எல்லாரும் திராட்சை அடைய சாப்பிடும் பொழுது இவங்களால சாப்பிட முடியாது. எல்லாரும் இருக்கிற மாதிரி, எல்லாரும் வாழற மாதிரி நஸ்ரேயரால வாழ முடியாது. இன்னைக்கு சபை நஸ்ரேய விரதத்துல இருக்கணும். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமா இருக்கணும். சொல்லுங்க, நீங்க ஆட்டுக்குட்டிங்க. என்னதுங்க? நீங்க யாருங்க? ஆட்டுக்குட்டி. அதை ஞாபகம் வச்சுங்க. ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்க உங்களுக்கு லாபமா இருக்கிற எல்லாத்தையும் நஷ்டம்னு எண்ணி பாருங்க. அப்ப ஆவியான ஒரு பலமா உங்களுக்கு செயல்பட்டு அவர் உங்க வாழ்க்கையில ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆமென். அப்படியே முழங்கால் படிக்கலாமா? அப்படியே முழங்கால் படிக்கலாமா? இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க நஸ்ரேயர்களாக இருக்கணும். சிஸ்டர், நீங்க நஸ்ரேயர்களாக இருக்கணும். பிரதர், நீங்க நஸ்ரேய விரதத்தோடு இருக்கணும். அந்த பொருத்தனையை நீங்க தேவனோடு கூட பண்ணிக்கொள்ளணும். சிம்சோன் நஸ்ரேயனாக இருந்தான். அவன் மேல நஸ்ரேய அபிஷேகம் இருந்தது. அவன் மேல நஸ்ரேய அழைப்பு இருந்தது. அவன் தேவனுக்காக தன்னை பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தான். அதனாலதான் சிங்கம் வருது, ஆவியானவர் பலமாய் இறங்கி அவனுக்கு வெற்றியை தருகிறார். எதிரிகள் வராங்க, பெலிஸ்தியர் வராங்க. ஒரு சின்ன கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவன் கொல்லுகிறான். இந்த அளவுக்கு ஆவியோடைய வல்லமை அவன் வாழ்க்கையில செயல்பட்டதற்கான காரணம் என்னன்னா, அவன் நஸ்ரேயனாக இருந்தான். சிஸ்டர், நீங்க நஸ்ரேய விரதத்தை எடுக்கணும். நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துல வரணும். நீங்க எல்லாரோடு போய் நீங்க சேத்துல இறங்குறதுக்கு, நீங்க சேத்துல இறங்குற மிருகம் இல்ல, நீங்க ஆட்டுக்குட்டி. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், நீங்க முன்னறிவிக்கப்பட்ட கூட்டம், நீங்க முன்குறிக்கப்பட்ட கூட்டம், நீங்க தாயின் கர்ப்பத்திலே பேர் சொல்லி அழைக்கப்பட்ட கூட்டம். தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் உங்க பேர் சொல்லிட்டார்.
தாயின் கர்ப்பத்திலே உங்களை முன்குறிச்சிட்டார். தாயின் கர்ப்பத்திலே நீங்க அவருடையவர்கள் என்று அறியப்பட்டீங்க. அவையங்களெல்லாம் உருவேற்படுகிற நாளெல்லாம் அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ புத்தகத்தில் உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அவ்வளோ விசேஷமானவர். நீங்க அவ்வளோ விசேஷமானவர். உங்க சாட்சி இன்னைக்கு எதுவா இருக்குங்க? எழுந்து நின்று உங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டா சாட்சி என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் இதை கொடுத்தார், அதை கொடுத்தார். ரைட், அவர் கொடுக்கிறவர் தான். நீங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்க வாழ்க்கையில சிலதை கர்த்தருக்காக விடணுங்க. சிலதை கர்த்தருக்காக நீங்க இழக்கணுங்க. உலக சிற்றின்பங்களை நீங்க இழக்கணும். பாவத்தை நீங்க இழக்கணும். உலகத்தை நீங்க இழக்கணும். உங்களுக்கு லாபமா தோன்ற எல்லாத்தையும் நீங்க இழக்கணும். இயேசுவுக்காக நஷ்டப்பட விட்டீங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் அதை பல மடங்கு திருப்பி கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்ற வசனத்தின்படி எங்க வாழ்க்கையில் ஆவியானவர் கொடியேற்று எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. சத்துரு வெள்ளம் போல வந்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையை ஒழுங்கின்மையமா மாத்திட்டு இருக்கிறான். எங்க வாழ்க்கையில் வெறுமையை கொண்டு வரான். எங்க வாழ்க்கையில தூஷணத்தை கொண்டு வரான். நாங்க அநேகரை ஆண்டவரே குற்றப்படுத்துகிற நாவா எங்க நாவை மாற்றி கொண்டிருக்கிறான். குறை சொல்லுகிற நாவா எங்க வாயை மாத்திட்டு இருக்கிறான். எங்க சாட்சியை கெடுத்து கொண்டிருக்கிறான். யோபை போல எப்படின்னா மறுதளிக்கணும்னு விரும்புறான். பேதுருவை போல மறுதளிக்கணும்னு விரும்புறான். சத்துரு எங்க வாழ்க்கையில வெள்ளம் போல வந்து எப்படின்னா ஆதாம் ஏவாளை உங்களை விட்டு பிரிச்சது போல எங்களை பிரிக்கணும்னு விரும்புறான். ஆவியானவர் கொடியேற்றுவேன்னு சொன்னீங்களே, ஆவியானவர் கொடியேற்றுவேன்னு சொன்னீங்களே, அவர் கொடியேற்ற வேண்டுமானால் நீங்களும் நானும் நசரேயர்களாக மாறணும். யார் நசரேயன்? அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்தோடு ஒன்னா வாழாதவன். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவனுக்காக லாபமான இருக்கிற எல்லாவற்றின் நஷ்டம்னு எண்ணி விட்டுட்டு வனாந்தரத்துக்கு வருகிறவன் அழைக்கப்பட்டவன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடுமை துதிக்கு. நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க எல்லாரையும் நஸ்ரேயர்களாக மாற்றும். நஸ்ரேயன்களாக மாற்றும். இந்த விரதத்தை நாங்க எடுக்கணும் ஆண்டவரே. நாங்க இந்த பொறுத்தனை உங்ககிட்ட பண்ணணும் ஆண்டவரே. எங்க கண்கள், எங்க சிந்தனை ஆண்டவரே, எங்க சரீரம் தீட்டுப்படாதபடிக்கு மனவாளனாகி உங்களுக்கு உண்மையா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த கடைசி மாதத்தில் நாங்க வந்திருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, நன்மையின் மாதமாக, எங்களை ஒப்பு கொடுக்கிற, எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு மாதமாக மாற்றித்தார். நாங்க வாழ்ந்தாலும் மரித்தாலும் உங்களுக்காக இருக்கட்டும் என்று அர்ப்பணிக்கிறப்பா. நடத்தும். அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி நடத்தும். புதிய மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கு. எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.